பகவத்கீதை 7வது அத்தியாயம் 11வது வகுப்பு 26வது ஸ்லோகம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் தும் வேதன கஷ்யன. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் தும் வேதன கஷ்யன. மாயையினால் மூடப்பட்டவர்களாக அறிவற்றவர்களாக ஆகி என்னை யாரும் அறிவதில்லை சொன்னார். என்னை அறியாததற்கு காரணம் மாயையினால் மூடப்பட்ட அறியாமையினால். அப்படி சொல்லி சென்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் சொல்லி நிறைவு செய்தார். அப்போது இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும் என்பது பகவானுடைய ஒரு கருத்து. நினைக்கிறார், இதே நிலை பகவானான உங்களுக்கு வருமா? ஏன்னா மாயை உங்களோடு இருக்கே. அதற்கு பதில் என்னவென்றால், அந்த மாயை உன்னிடத்தில் வேலை செய்யும், என்னிடத்தில் வேலை செய்யாதுன்னு சொல்கிறார். ஆமாம், நம்ம என்னிடத்துல உன்னுடைய பாச்சா பழிக்காதுன்னு சொல்கிறது போல் என்னிடத்துல அது வேலை செய்யாது. நடராஜரை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் தோற்றம் துடியதில் தோயும் ஸ்திதி அமைப்பில் அதில் ஊற்றமாய் ஊன்றிய மலர்பதத்தே உற்றது திரோதம். அவருடைய காலுக்கடியில் பார்த்தா முயலகன்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க. பார்த்தா நமக்கு என்ன சுவாமி கருணை கடவுள் இப்படி ஒரு ஒருத்தனை போட்டு மிதித்து நின்றுட்டு இருக்காரு அப்படி ஒரு எண்ணம் வரும். அது என்ன தாத்பரியம் என்றால், அறியாமை என்கின்ற மாயையாகிய அரக்கனை தன் வசப்படுத்தி அவர் இருக்கின்றார் என்பது அங்கே தாத்பரியம். ஆமாம், ஊன்றிய மலர்பதத்தே, ஊன்றி நிற்கின்ற பாதத்தில் மாயையை அடக்கி தன் வசப்படுத்தியிருக்கிறார் சொல்லி அர்த்தம் அங்கே. இல்லை சாதாரணமாக பார்த்தோம்னா சுவாமி பாருங்கள் ஒரு குழந்தை போல இருக்க ஒருத்தர் பேரில் மேலே நின்றுட்டு இருக்கிறார் சொல்லி தோணும் நமக்கு. ஆக அடுத்து இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்தை சொல்கிறார். ஒன்று அகம் சர்வஜ்ஞக, இரண்டாவது அகம் சாட்சி. நான் சர்வஜன், நான் சாட்சின்னு சொல்கிறார். 2 கருத்து இந்த இடத்துல பகவான் பேசுகின்றார். அகம் என்றால் இங்கு ஈஸ்வரனாகிய நான். நம்ம முதலே பார்த்து எங்கெல்லாம் பகவான் நான் என்று சொல்லுகின்றாரு. அங்கு வசுதேவ கிருஷ்ணனாக சொல்கிறாரா, பிரம்மமாக சொல்கிறாரா, தன்னை ஈஸ்வர ஸ்வரூபமாக சொல்கிறாரா என்பதெல்லாம் நாம் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் அர்த்தப்படுத்தணும்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆக இங்கு ஈஸ்வரனாகிய நான் சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவன். பராப்பிரகிருதியில் 4 லட்சணங்களை பார்த்தோம். அதில் அவ்யக்தம், பரம்பாவம், அனுத்தமம், அவ்யயம். அந்த மேலான லட்சணங்களுடன் மாயா என்ற தத்துவத்தை சேர்த்து பார்த்தால் அப்பொழுது அந்த ஈஸ்வரன் என்பவருக்கு சர்வஜன் என்று பெயர். நான் என்ற வார்த்தையை இங்கு பகவான் பயன்படுத்துகின்றார். மாயை எனும் அபரா பிரகிருதியுடன் கூடிய பராப்பிரகிருதிக்கு ஈஸ்வரன் என்று பெயர். மாயையோடு சேர்ந்த அந்த பிரம்மத்துக்கு தான் ஈஸ்வரன் என்று பெயர். இந்த ஈக்குவேஷன் நமக்கு தத்துவபோதம் படிச்சியம், அப்புறம் உபநிஷதங்கள், பகவத்கீதையிலும் நம்ம பார்த்திருக்கின்றோம். மாயையோடு சேர்ந்த மாயா சகித பிரம்மனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அதை மாயையே அபரா பிரகிருதி என்று சொன்னார். ஆக மாயை எனும் அபரா பிரகிருதியுடன் கூடிய பராப்பிரகிருதிக்கு ஈஸ்வரன் என்று பெயர். இந்த இடத்துல மாயையை அபராப்பிரகிருதி என்றும் அந்த பிரம்ம தத்துவத்தை சேதன தத்துவத்தை பராப்பிரகிருதி என்றும் சொன்னார் என்றெல்லாம் நம்ம முகவுரையில் மற்றும் பார்த்தும் அது ஞாபகம் இருந்தால் இந்த இடத்துல நாம் அதை ஞாபகப்படுத்திக்கலாம். ஆக அந்த ஈஸ்வரனான நான் சர்வஜ்ஞக அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அனைத்தையும் அறிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தை, எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்றும் தெரியாது, முன்னையும் தெரியாது, பின்னையும் தெரியாது, இப்போ இருக்கிறதுலையும் அறகுறையாக தான் தெரியும். ஆக ஈஸ்வரன் என்ற கோணத்தில், ஈஸ்வரன் என்ற பார்வையில், திருஷ்டியில் நான் என வார்த்தையை இங்கே பகவான் பயன்படுத்துகின்றார்.
மாயையை தன்னோடு எடுத்துக்கொண்டு பேசுகின்றார். பிறகு சாட்சி என்றும் சொல்கின்றார். விட்னஸ். பிரம்ம திருஷ்டியில் சைத்தன்ய திருஷ்டியில் பகவான் நான் சாட்சி அல்லது சைத்தன்யம் அல்லது விட்னஸ் சொல்கிறார். விட்னஸ் என்பது சாட்சி தான். ஆக நான் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் பார்க்கிறோம். நான் என்ற சொல்லுக்கு ஈஸ்வர திருஷ்டியில் அர்த்தம் பார்த்தால் சர்வஜன், பிரம்ம திருஷ்டியில் சேத்தன திருஷ்டியில் பார்த்தால் அதற்கு அர்த்தம் சாட்சி. ஆக ஈஸ்வர திருஷ்டியில் நாம் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் மாயை என்பது பகவான் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால்தான் பகவானுக்கு மாயாவி என்று பெயர் வந்தது. துரியோதனன் அடிக்கடி கிருஷ்ணனை பார்த்து மாயாவின்னு சொல்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவான். மாயாவி, அவர் மாயாவி சொல்லி சொல்லுவான். மாயையை தன்னிடம் உள்ளவர், வைத்திருப்பவர். மாயையை தன் வசம் வைத்திருப்பவர், அவர் வசத்தில் இருக்குது, அவரை மீறி இல்லை. ஆக இந்த காரண ஸ்வரூபமான மாயையிலிருந்து சூக்ஷ்மமான மனது தோன்றியது, அதுவும் நமக்கு தெரியும். பிற்பாடு ஸ்தூலமான உலகம் தோன்றியது, அதுவும் நமக்கு தெரியும். அந்த மனதிற்குள், அந்த சூக்ஷ்மமான மனது இருக்க, அந்த மனதிற்குள் அறிகின்ற தன்மை எதனால் வந்ததென்றால் அந்த பிரம்ம தத்துவத்தில் உள்ள சேத்தன தன்மையினால், சைத்தன்யத்தினால், சித்தன்மையினால். அதனால் மனதிற்கும் என்ன ஆகிடுது, அறிகின்ற தன்மை கிடைத்தது. ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் பாருங்க. கண்ணாடியில் சூரியனுடைய வெளிச்சம் படுவது போல தெரிவது போல மனதிலே அந்த பிரம்மத்தினுடைய சேத்தனத்தன்மையினுடைய பிரதிபிம்பத்தினால் மனதிற்கு அறிகின்ற சக்தி தன்மை வந்துள்ளது. அந்த அறியும் தன்மையை பெற்ற மனதையுடைய உடலும் கூட என்ன ஆகின்றது, உணர்வுடையதாக ஆகிவிட்டது. அதனால்தான் பாருங்கோ, நமக்கு உயிரோடு இருக்கின்ற வரை சின்ன ஒரு நெருஞ்சி முள் ஒரு சுண்டு விரலில் குத்தினாலும் கூட என்ன ஆகின்றது, வலி தெரிகின்றது. அதற்கு காரணம் மனது. மனதினுடைய அந்த அறியும் தன்மைக்கு, உணர்வுத்தன்மைக்கு காரணம் பிரம்மத்தினுடைய சேத்தனத்தன்மை. அதை நாம் இங்கே பிரம்மத்தன்மைன்னு சொல்லி சொல்கிறோம், பராபிரகிருதி. ஆக அந்த மனதின் துணை கொண்டு உலகத்தை அறிந்து கொண்டும் ஈஸ்வரனை அறியாமல் இருந்து கொண்டுள்ளோம். ஏன் அறியாமல் இருந்து கொண்டுள்ளோம்? மனது என்பது மாயையிலிருந்து தோன்றியது, அஞ்ஞானத்துடனே பிறந்துள்ளது, அஞ்ஞானத்துடன் கூடியது. ஆமாம், அறியாமை முழுவதுமாக குடிகொண்டுள்ளது. ஆக அடுத்து பகவானுடைய மனது என்ன? நம் அனைவருடைய மனதும் பகவானுடைய மனது. நமக்கு ஒரு மனது உள்ளது, ஆனால் பகவானுக்கு மனிதர்களுடைய மனம் என்று இல்லை, எல்லா ஜீவராசிகளுடைய மனதும் பகவானுடைய மனது தான். அதனால தான் பாருங்க, எல்லார் மனதும் பகவானுடைய மனதுன்னு சொல்லும்போது எல்லார் மனதிலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பகவான் அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளார். நாம் சொல்லுவோம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை, அதை அறிந்தவர் அடுத்து பகவானும் கூட. ஆமாம், அவர் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளார். இதுதான் சூக்ஷமம். ஆக அனைத்து ஜீவராசியுடைய மனதும் பகவானுடைய மனம், எல்லார் மனதும் சேர்ந்து அவருடைய மனது என்று சொன்னால் அப்போது அந்த பகவானுடைய அறிவு இருக்கே பூர்ணமான அறிவாக இருக்கின்றது. ஆக எனக்கு என்ன தெரியுதோ அது பகவானுக்கும் தெரிகின்றது. அப்போ இந்த உலகத்தில் எந்தெந்த மனிதர்கள்லாம் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் அந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன் மனதில் யார் இருந்து கொண்டு அதை கண்டுபிடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்? பகவான் தான் தன்னை அங்கங்கிருந்து புதிய தன்னுடைய உள்ளிருக்கக்கூடிய அத்துணை சக்திகளையும் ஒவ்வொரு காலத்திற்கு அதை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாமே இந்த உலகத்தில் இருந்து தானே கண்டுபிடித்து கொடுக்கின்றார். எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது தான். ஆக யார் யாருக்கு என்னென்ன அறிவு இருக்கின்றது பகவானுடைய அறிவு மனது. அப்படி சொன்னால் அப்போ பகவான் எப்படிப்பட்டவர்? சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவர், அறிபவர். ஆக ஒவ்வொரு மனதுக்குள்ளும் அவர்தான் பார்த்து கொண்டுள்ளார், அறிந்து கொண்டுள்ளார். அப்போது அவருக்கு தெரியாத விஷயம் அறிவு இருக்குமா என்றால் இருக்காது. ஆக நாம் மாயையின் ஒரு அம்சமான அறியாமையுடன் கூடிய ஒரு மனதை உடையவர்கள். அப்படி இருந்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி சொல்கிறோம். ஆனால் இந்த மாயையே மனதாக கொண்ட, அனைத்து மனதையும் தன்னுடைய மனதாக கொண்ட இறைவனுக்கு அனைத்தும் தெரியும். அதனால் மறுபடியும் நாம் பார்த்த இந்த வார்த்தை சர்வஜன். அதனால் பகவான் சொல்கிறார், நான் கடந்ததை அறிவேன்,
நடந்து கொண்டுள்ளதை அறிவேன், நடக்க போவதையும் அறிவேன். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ இவை அனைத்தையும் நான் அறிபவன். சமஷ்டி ரூபமான என்னை வெஷ்டி ரூபம், வெஷ்டி சொல்லி சொன்னால் இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கக்கூடிய ஜீவர்கள் அறிய மாட்டார்கள். சமஷ்டி என்றால் மொத்தம், டோட்டல். அப்படி இருக்கக்கூடிய என்னை தனித்த ஒரு ஜீவன், இண்டிவிஜுவல் என்னை அறிய முடிவதில்லை, அறிய மாட்டார்கள். அதனால தான் சொல்லும், எவ்வளவு தெரிந்தாலும் கூட மொத்தமாக பூர்ணமான அந்த இறைவனை அறிந்தவர்கள் என்று யாருமே இல்லை சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய சக்தி அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஆக நாம் ஒரு மனதை வைத்து அனைத்து மனதையும் அறிய முடியாது. ஆனால் அனைத்து மனதையும் உடையவர்கள் நம்முடைய ஒரு மனதை அறிவார். யார்? அது இறைவன் அல்லது ஈஸ்வரன். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சொன்னோம், நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு குருவானவர் ஒரு 2 சிஷ்யர்களை வைத்து சிஷ்யர்களிடத்தில் ஒரு கிளியை கொடுத்து இது யாரும் இல்லாத இடத்துல கொண்டு போட்டுவான்னு சொன்னார். ஒரு சிஷ்யன் எங்கே கொஞ்சம் தூரம் போய் கொண்டு போட்டு வந்துட்டார். ஒரு சிஷ்யன் ரொம்ப நேரம் ஆகுது, இப்போ நேரம் பொறுத்து வரார், கிளியை உயிரோடு கொண்டு வரார். என்னப்பா என்ன ஆச்சு? இல்லையே சுவாமி, எங்கே போனாலும் கடவுள் இருக்கார், நானும் இருக்கிறேன், எப்படி யாரும் இல்லாத இடத்துல கொண்டு போட முடியும்? அப்போ என்னன்னா, கடவுளுடைய தன்மையை ஒழுங்காக புரிந்திருக்கின்றான் என்பதற்காக ஒரு சோதனை அது. அப்போ நம்ம வார்த்தையில் சொல்கிறோம், கடவுள் தான் எங்கே இருக்கார் சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? யாருக்கும் தெரியாது எதனா பண்ணோம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த கான்ஷியஸ் இருந்ததுன்னா யாருக்கும் தெரியாது நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அட்லீஸ்ட் கடவுளுக்காவது தெரியும். அங்கே நாமும் இருக்கிறோம், நம்முடைய மனது இருக்குது, நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்குது. அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்னு சொல்லுவார். உன்னுடைய மனதுக்கு மிஞ்சி நீ பொய்யாக எதுவும் செய்ய முடியும். அப்படி செய்தால் உன்னுடைய மனமே உன்னை என்ன பண்ணிடும்? மற்றவங்க கொல்ல வேண்டியதில்லை, உன்னுடைய மனமே உன்னை கொன்றுவிடும். அதனால தான் நாங்கள் பல நேரத்தில் கில்ட்டி ஃபீலிங்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, செய்துடும் அந்த நேரத்துக்கு ஏதோ, ஆனால் அதை நினச்சி அதனால தான் நம்ம செய்கிற தொழில் மற்றதெல்லாம் தர்மமாக முறையாக நடந்தவன மனசில் கில்ட்டி ஃபீலிங்கே வராது. ஒரு அரசு உத்தியோகத்தை வேறு எங்கேயோ இருந்துட்டு லஞ்சமும் மற்ற ஏதோ வாங்கி ஏதோ செய்தோம்னா வயதான காலத்தை ரிட்டையர்டு ஆன காலத்தில் பணம்னா இருக்கும், ஆனால் அந்த குற்ற உணர்வுடைய மனசு இருக்குது பாருங்க, அது என்ன இருந்தாலும் குத்திக்கிட்டே இருக்கு. நாம் நினைப்போம் அவங்களாம் ரொம்ப தைரியம், அதாவது ரொம்ப இதுவாக தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க. அது உண்மை இல்லை. அவருக்கு மனதில் பெரிய ஒரு வருத்தம், குற்ற உணர்வில் இருக்கத்தான் இருக்கு. இல்லாமல் இருக்குன்னு நாம் சொன்னோம்னா அது பொய். ஆக பகவான் அனைத்து மனதிலும் அந்தர்யாமியாக இருந்து அனைத்தையும் அறிந்து கொண்டு உள்ளார். இது மாயையுடன் சேர்ந்து ஈஸ்வரன் என்ற திருஷ்டியில் பேசுவது. பிரம்ம திருஷ்டியில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், சைத்தன்ய திருஷ்டியில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அகம் என்ற சொல்லுக்கு சைத்தன்யம் என்று பொருள். சைத்தன்யம் சைத்தன்யம் என்ற தத்துவம் எல்லார் மனதை அறிவையும் பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது. ஆக பிரம்மஸ்வரூபத்தில் சைத்தன்ய ஸ்வரூபமாக பார்த்தால், பாவித்தால் நான் அனைத்தையும் பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே. இப்போது சூரிய வெளிச்சம் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி கொண்டு நமக்கு அறிவித்து கொண்டுள்ளது, தெரிவித்து கொண்டுள்ளது. அது என்ன பண்ணுது? நன்மையிலும், அதாவது நல்ல நீரிலும் சூரிய வெளிச்சம் படுறது, சாக்கடையிலும் சூரிய வெளிச்சம் படுது, கங்கையிலும் படுகின்றது, அழுக்கிலையும் இருக்குது, அழுக்கில்லாத தூய்மையான இடத்துல இருக்குது. ஆனால் அது ஏதாவது அதனால் அது கெட்டு விடுகின்றதா? இல்லை. ஆக சாட்சி சொல்லி சொன்னால் எதிலும் சம்பந்தப்பட்டு கொள்ளாமல் என்ன வேலை என்ன தொழில் செய்தாலும் அவை அத்தனையும் என்ன பண்ணுறார்? சாட்சியாக இருக்கின்றது. என்ன? சைத்தன்ய ஸ்வரூபமாக, சைத்தன்ய திருஷ்டியில் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் இல்லத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தொழில். சாட்சி ரூபமாக இருந்து அனைத்தினுள்ளும் அவரே இருந்து கொண்டு அனைத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளார். அதான் சொல்கிறேன், அகம். ஆக பிரம்மஸ்வரூபமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு நான் அனைத்தையும் பார்க்கின்ற சாட்சி. ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்தால், பாவித்தால் நான் அனைத்தையும் அறிபவன்.
சாட்சி என்றால் நான் அனைத்தையும் பிரகாசிப்பவன், அனைவர் மனதிலிருந்தும் அறிகின்ற அறிவிற்கு ஆதாரமாக இருப்பவன். ஆக ஈஸ்வரன் என்றால் அனைத்தையும் அறிபவன் என்றால் இங்கு காரண ரூபமாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறிபவன். நானே காரணமாக இருப்பதனால் அனைத்தையும் அறிபவனாக இருக்கின்றேன். உதாரணம், பானையை செய்பவனுக்கு ஒவ்வொரு பானையை பற்றி அறிவும் இருக்கும். ஆனால் பானையை வாங்கி வருகின்ற நமக்கு அந்த ஒரு பானையுடைய கொள்ளளவு, அதை பற்றி தன்மை மட்டும்தான் தெரியும். செய்தவனுக்கு ஒவ்வொரு பானையுடைய கொள்ளளவும் அந்த தன்மை அவருக்கு நன்கு தெரியும். ஆக நாம் நம் ஒருவருடைய மனதில் இருந்து மட்டும் நாம் அறிந்து கொண்டுள்ளோம். பகவான் அனைத்து மனதாகவும் அவரே இருக்கின்றார். தான் சொல்லுவோம், எப்படி கடவுளுக்கு நம்ம எல்லாரை பற்றி தெரியுது அறிந்து கொண்டுள்ளார்னா, அவர் எல்லார் மனதிலும் அந்தர்யாமியா, எல்லார் மனதிலும் இருந்து பிரகாசிக்கும் பொழுது அதற்கு பெயர் அந்தர்யாமி. அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர் அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளார். ஆமாம், அதனால் எல்லா செய்கின்ற செயலினுடைய தர்ம அதர்மங்களை அவர் அறிவார், அதற்கேற்ற பலனையும் அவர் கொடுப்பார். ஆக நம் ஒவ்வொருவருடைய உடலையும் பகவான் செய்துள்ளார். எப்படி குயவன் மொத்த பானை செய்துள்ளார், அதுபோல் நம்முடைய ஒவ்வொரு உடலையும் பகவானே செய்துள்ளார். அதனால்தான் அப்படி அனைத்து உடலை பற்றியும் அவன் மனதை பற்றியும் அனைத்து மனதில் உள்ள விஷயங்களை பற்றியும் அவர் அறிந்து கொண்டுள்ளதனால் சர்வஜன் சொல்லி சொல்கிறார். அதுதான் பகவான் இங்கு சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். வேத அகம் சமதீதானி. வேதாகம், அகம் வேதக, நான் அறிகின்றேன். எதை? சமதீதானி, கடந்ததை, கடந்த கால அனைத்தையும், நடந்த அனைத்தையும் நான் அறிகின்றேன். அகம் வேதக. சரி, சென்றதை தான் அறிந்தார், கடந்ததை தான் அறிந்தார், அதுதான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரியுமே, சரித்திரம் படித்தா தெரிஞ்சு போய்ட்டுருது. இப்போ உள்ளது தெரியாதா சொல்லி சொன்னால், வர்த்தமானிச்ச அர்ஜுனா, இப்பொழுது நிகழ்வதையும் நான் அறிகிறேன். இப்பொழுது நிகழ்காலத்தை நான் அறிகின்றேன். வர்த்தமானம், காலமுடு தேச வர்த்தமான மாதி சொல்கிறோம் பாருங்கள். வர்த்தமானம் சொல்லி சொன்னால் வர்த்தமான காலம்னா நிகழ்காலம். ஆமாம், ப்ரெசண்ட். ஹே அர்ஜுனா, இருப்பதையும் அறிகின்றேன். வரப்போவது எது? பவிஷ்யானிச்ச, ஃப்யூச்சர். இந்த பவிஷ்ய புராணன் கூட ஒன்று இருக்கிறதா சொல்லுவாங்க. அதில் எல்லாம் கலியுகத்தில், கலியுகம் முடியும் போது என்னென்னலாம் ஆகுன்னு எழுதி வச்சுருக்கான், பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள். அது போல் பவிஷ்யானிச்ச, எதிர்காலத்தையும், பூதானி சர்வானி, அனைத்தையும் என்று பொருள். ஆனால் மாம், இதையெல்லாம் அறிகின்ற, 3 காலத்தை அறிகின்ற நான், மாம் என்னை, கஷன வேத, யாரும் அறிய மாட்டார்கள். என்னை யாரும் அறிய மாட்டார்கள். நான் அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளேன். கடந்தது, நிகழ்வது, இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிபவனாக இருக்கின்றேன். கச்சன என்றால் எந்த ஜீவனும், மாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக உள்ள என்னை ந வேத, அறிய மாட்டார்கள். பிறகு நான் எப்படி? அகம் சர்வஜ்ஞக, நான் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறிகின்றேன். எதனால் அறிகின்றார்? சர்வ சக்திமானாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறிகின்றார். நாம் என்ன? அவர் சர்வ சக்திமான்னா நாமோ அல்பஜன். நமக்கு கொஞ்சம் தான் அறிவு இருக்குது, அவருக்கு கொஞ்சம் தான் சக்தி இருக்குது, அல்ப சக்தி நம்ம. ஆக மாயை எனக்கு சர்வஜன் என்ற தன்மையை கொடுக்கின்றது. இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஜீவன் என்று வரும்பொழுது அல்பஜ்ஞக, அல்லது அவருடைய நம்முடைய அறிவை அது, ஜீவருடைய அறிவை அது மறைக்கின்றது. ஆக சாட்சியாக இருக்கும் நான் அனைத்தையும், என்னையும் அறிகின்றேன். என்னிடமிருந்து தோன்றிய வெஷ்டியான ஜீவர்கள் என்னை அறிய மாட்டார்கள். எப்பவுமே காரணம் காரியம் அனைத்தையும் அறியும். அது ஒரு லாஜிக் இருக்கு. நான் அனைத்துக்கும் காரணமானவன். எல்லார் மனதிலும் நான் இருக்கின்றேன். எல்லார் மனம் புத்தியும் என்னால் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. எல்லாருடைய மனதிலும் இருந்து அறியும் தன்மையை நான் தான் கொடுத்து கொண்டுள்ளேன். எப்படி? சாட்சியாக இருந்து கொண்டு. சாட்சின்னா இப்போ விளக்கனுடைய வெளிச்சத்தில், பிரகாசத்தில் எல்லா வேலையும் நடக்கிறது. ஆனால் அந்த பிரகாசம் எதையுமே பண்ணுறதில்லை. ஆமாம், சூரிய வெளிச்சம் எதுனா சேர் எடுத்து போடுதா, இல்லை நடக்கிறதா, வண்டி ஓடுதா, வேறு எதுனா நான் செய்தான்னா ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த வெளிச்சத்தினுடைய துணையினால், வெளிச்சத்தினுடைய இருப்பினால் அனைத்து வேலைகளையும் அது செய்கின்றது.
அதுபோல் எல்லார் மனதிலும் நான் பிரகாசப்படுத்தப்படுகின்ற சக்தியாக இருந்து கொண்டு, அல்லது எல்லார் மனதிலும் நான் இருக்கின்றேன், எல்லார் மனதையும் புத்தியும் நான் பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளேன், அல்லது சாட்சியானது என்னுடைய சைத்தன்ய தன்மையானது எல்லார் மனம் புத்தியும் பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது, அல்லது பிரகாசப்படுத்தப்படுகின்றது. சைத்தன்யமான என்னால் பிரகாசப்படுத்தப்படும் இவைகள் என்னை அறியாது. காரணம், அவைகள் ஜடம் சொல்லிட்டார். அவைகள் மனம், உடல், இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்ன? ஜடமே. அபரா பிரகிருதி அனைத்தும் ஜடமே. அதிலிருந்து தோன்றிய அனைத்தும் மனம் உட்பட எல்லாம் ஜடம்தான் சொல்கிறேன். அதனால தான் சொல்லுவோம், அறிபவனை யாரால் அறிய முடியும்? அறிபவனை யாரால் அறிய முடியும்? நான் அறிகிறேன் என்பதை அறிகிறேன், அறிகிறேன் என்பதை அறிகின்ற என்னை அறியப்படும் பொருளாக அறிய முடியுமா? நான் தானே அனைத்தையும் அறிகின்றேன். அறிபவனை யாராலும் அறிய முடியாது. எப்படியாக? அறியப்படும் பொருளாக. ஏன்னா அவனே அறிபவன். ஆயும் அறிவாகிய உன்னை யார் அறிவார்? யானோ அறிவேன். தாய்மன்னர் கேட்குறார், ஆயும் அறிவாகிய உன்னை, அனைத்தையும் அறிவித்து கொண்டுள்ள உன்னை நீதான் அனைத்தை அறிவித்து கொண்டுள்ளாய், உன்னை நான் அறிந்து கொள்ள முடியுமான்னு கேட்குறார். அறிவாகவே உள்ள ஒன்று அறிவுத்தான் அனைத்து அறிவித்து கொண்டுள்ளது. அதை என்னால் அறியப்படும் பொருளாக அறிய முடியாது. விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத். இந்த உலகத்தை அனைத்தையும் அறியும் சைத்தன்யத்தை யாரால் அறிய முடியும்? யாராலும் அறிய முடியாது. அறியப்படுவது என்றும் அறியப்படுவதே ஒரு ஞாபகம். அறியப்படுகின்ற பொருள் என்றும் அறியப்படுவது தான். ஏனென்றால் அது ஆப்ஜெக்ட் அல்லது ஜடம். ஜடமான எல்லாம் அறியப்படும் பொருள் தான். அறியப்படுவது என்றும் அறியப்படுவது, அது அறிவாகி விடாது. நல்ல ஒரு வார்த்தை இது. என்றுமே அது அறிபவன் ஆகாது. ஆப்ஜெக்ட் எப்பொழுதும் அது ஆப்ஜெக்ட் தான், அது சப்ஜெக்டாக ஆக முடியாது. இவ்வாறு பகவான் தன்னுடைய மேலான பிரகிருதியை விளக்குகின்றார். அடுத்து 27வது ஸ்லோகம். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்గే யாந்தி பரந்தப. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்గే யாந்தி பரந்தப. பொதுவாக இங்கே ஒரு தனி விஷயம் நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் பெறக்கூடிய ஞானத்துக்கு தடையாக இருப்பது யார்? ஞானத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? இந்த இடத்துல பகவான் நம்முடைய இந்த தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய துயரத்துக்கு காரணமான விஷயத்தை சொல்கிறார். நம்முடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை சொல்கிறார். டாக்டர் எடுத்து போனால் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி கொண்டு வாங்கன்னு சொல்கிறது போல் நம்முடைய துயரத்துக்கான கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன அதை சொல்ல போகிறார் பகவான். எல்லாவற்றுக்கும் ஒரு தேதி இருக்குது. பிறந்தது, சுதந்திரம் பெற்றது, ஆரம்பித்தது, முடித்தது, பரம்பரை, டைனாஸ்டி, சோழர் வம்சம் சொல்கிறோம் பாருங்கள். அது போல் ஒன்றுத்துக்கு ஒரு தேதி இருக்குது. மதர்ஸ் டே சொல்கிறோம், பேரண்ட்ஸ் டே சொல்கிறோம், ஃபாதர்ஸ் டே சொல்கிறோம், இன்னும் என்னென்ன தேதியெலாம் இருக்குது. அந்தந்த தேதி அதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு. அதுபோல் இங்கே நம்முடைய சம்சாரத்துக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, என்னுடைய துயரத்துக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, எப்போ எந்த தேதியில் நம்முடைய சம்சாரம் தொடங்கியது, நம்ம சம்சார சரித்திரத்தை முதலில் சொல்லி நம்மை ஞானம் அடைய விடாமல் யார் தடுக்கின்றார்கள், பிற்பாடு அந்த தடைகள், ஒரு சாதகன் அந்த தடைகளை எப்படி கடந்து போக முடியும், எதனால் கடக்க முடியும், இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பகவான் இங்கு நமக்கு பேச போகின்றார். அதையும் அடுத்து வர ஸ்லோகங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 கருத்துக்களாக நம்ம குறித்து வச்சுக்குவோம். நாம் எப்படி இந்த சம்சாரத்தில் வீழ்ந்துள்ளோம், துயரத்தில் வீழ்ந்துள்ளோம், துயரத்தில் இருந்து உழன்று கொண்டுள்ளோம், நாம் எப்படி இந்த துயரத்துக்குள்
இருந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, வீழ்ந்த சம்சாரத்திலிருந்து எப்படி கடக்க வேண்டும் அதை சொல்ல போகிறார். அடுத்து அவர்கள் எப்படி கடக்கின்றார்கள், ஞானத்துக்கு தடையாக இருப்பது எது, நாலாவது. ஐந்தாவது, நாம் எப்பொழுது சம்சாரத்திலிருந்து வெளிப்படுவோம், விடுபடுவோம். ஆறாவது, சம்சாரத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருந்தோம். மறுபடியும் பாருங்க, நாம் எப்படி இந்த சம்சாரத்தில் வீழ்ந்துள்ளோம், வீழ்ந்த சம்சாரத்திலிருந்து எப்படி கடக்க வேண்டும், எப்படி கடந்து செல்கின்றார்கள், ஞானத்துக்கு தடையாக இருப்பது எது, நாம் எப்பொழுது சம்சாரத்திலிருந்து வெளிப்படுவோம், சம்சாரத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருந்தோம். இந்த 6 விஷயங்கள், இவைகளை எல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் பகவான் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்க போகின்றார். காரணம், பகவான் நம்முடைய மனதை பற்றி நல்லா சொல்கிறார். தெரியும் அவருக்கு, எல்லார் மனதும் அவர் தெரியுமே. நாம் சொல்லுவோம் சில நேரத்தில், என் மனசு எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவோம். பகவான் எல்லார் மனசில் இருந்து கொண்டு அறிந்து கொண்டுள்ளார், அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆக ஞானத்தை அடைய வேண்டியது எது, இங்கே ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி நாம கேட்டுக்கிடுறோம். ஞானத்தை அடைய வேண்டியது எது, நம்முடைய மனது. மோட்சத்தை அடைய வேண்டியது எது, அதுவும் நம்முடைய மனது. மோட்சத்துக்கு தடையாக இருப்பதும் மனது தான். மனது தான் நம்ம மோட்சத்துக்கு தடையாக இருக்கு. ஏனென்றால் யார் துயரத்தை அனுபவிக்கின்றார்களோ, சம்சாரத்தை அனுபவிக்கின்றார்களோ, அவர்களே மோட்சத்தையும் அனுபவிக்க வேண்டும். யார் மாட்டிக்கொண்டுள்ளார், சிக்கி கொண்டுள்ளார்களோ, யார் சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்களோ, அவர்கள் தானே விடுதலை செய்ய வேண்டும். இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது, சம்சாரத்தில் துயரத்தில் ஆழ்ந்து கிடப்பது மனது தானே. அப்போ அந்த மனது தான், அந்த மனதுக்கு தான் அறிவு வேணும். அறிவினால் அது என்ன பண்ணும், துயரத்திலிருந்து விடுபடும். ஆக சம்சாரத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களே மோட்சத்தை அனுபவிக்க வேண்டும். ஆத்மா அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மன் மோட்சத்தை அனுபவிக்க அடைய வேண்டியதே இல்லை. காரணம், என்றைக்கு ஆத்மா இல்லை பரமாத்மா சம்சாரியாக இருந்தது, கஷ்டப்பட்டது மோட்சத்தை அனுபவிக்க. ஆத்மா என்றும் நித்திய மோட்ச ஸ்வரூபம், அது என்றைக்குமே பந்தப்பட்டதில்லை, கட்டுப்பட்டதில்லை. இந்த துக்கம், துயரம், சம்சாரத்தை எல்லாம் அனுபவிப்பது மனம். ஏனென்றால் மனதில் தான் அறியாமல் இருக்கின்றது. ஆக மனது தான் என்ன பண்ணணும், அதுதான் இந்த அறிவை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும். ஆக இந்த ஸ்தூல சரீரமோ அல்லது இந்த டெக்ஸ்ட் புக்கோ, இந்த டெஸ்கோ அல்லது இந்த மைக்கோ, இந்த புஸ்தகமோ, வேறு எதுவுமே என்ன, அது ஒன்றே சம்சாரத்தை அனுபவிக்கல, அது விடுதலை அடையணுன்ற விஷயமும் வரல, விஷயம் வேண்டியதும் இல்லை. அப்போ வேதாந்தத்தில் முக்கியமான கேள்வி என்னவென்றால், யார் சம்சாரி, யார் சம்சாரி, சம்சாரத்தை அனுபவிப்பது யார். சம்சாரம்னா ஞாபகம் வச்சுன்னா துயரத்தை அனுபவிப்பது யார். இது ஒரு பெரிய விசாரம், நாம் சுருக்கமாக பார்ப்போம், புரிந்து கொள்வோம். நம்முடைய மனம்தான் பெரிய சம்சாரி, மனம்தான் துயரத்தை அனுபவித்து கொண்டுள்ளது. நாம் நம்முடைய மனதையே நாம நினைப்பதால் நாமே துயரத்தை அனுபவிப்பதாக நாம் நினைக்கின்றோம், அது இன்னொரு விஷயம். ஆக நம்முடைய மனதிற்குள் தான் சம்சாரத்தை நீக்குவதற்கான உபாயமாகிய ஞானம் வர வேண்டும். எது சம்சாரத்தை அனுபவிக்கின்றதோ அதுதான் என்ன பண்ணணும், விடுதலை பெறுவதற்கு ஞானத்தை பெற வேண்டும். ஞான நிஷ்டை எங்கு வர வேண்டும், மனதிற்குள் தான் வர வேண்டும். அப்போது ஞானத்தை அடைவதற்கு யார் தடையாக இருக்காங்க, ஆரம்பத்தில் வெளியில் இருப்பவங்க நமக்கு தடையாக இருக்கலாம். பிற்பாடு என்ன ஆகென்றால் நம்முடைய மனதே நமக்கு தடையாக இருக்கும். ஆரம்பத்துக்கு கிளாஸுக்கெல்லாம் வர்றதுக்கு யாருன்னா கொஞ்சம் தடையாக இருக்கலாம். ஏன் அங்கே போகிறீங்க, இது ஏன் போகிறீங்க, போகாதீங்க, ஏதோ ஒரு சில காரணங்களை தடை பண்ணலாம். அது என்ன காரணம் முழுமையாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணத்தில் சொல்லலாம். அவங்க மட்டும் போயிட்டு எதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து கேட்டு வர்றாங்க, என்ன பெருசாக அடைய போகிறாங்க. பல விஷயங்களுக்கு அவங்களால வர முடியலன்றது வேறு, அதுக்காக போகிறவங்கள எதுக்கு போகிறீங்க ஏன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம். ஆக ஆரம்பத்தில் வெளியில் இருப்பவங்க தடையாக இருக்கலாம், பிற்பாடு பெரிய தடை நம்முடைய மனமே. ஞானத்துக்கும் மனதுக்கும் பகவான் சொல்கிறார், ஞானத்துக்கும் மனசுக்கும் ஒத்துக்காது, அலர்ஜியா. தாய்மலர் இடத்த கேட்பார், இந்த புத்திக்கு புத்தி எடுத்த மனசு கேட்குதான். யாரோ அன்றைக்கி ஒரு ஆள் வந்தார்,
வந்துட்டு நீ வேறு நான் வேறுன்னு பிரிச்சிட்டார். நீ ரொம்ப வசந்தவன், நீ தான் பெரிய ஆள் சொல்லிட்டார். அன்னிலிருந்து என் கூட ஒன்றாவே இருந்து ஃப்ரெண்டாக இருந்த நீ எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கெடுத்துக்கிட்ட. சரி, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கெடுத்துக்கிட்டே, அதனால் நீ உனக்கு என்ன தான் கிடைச்சிது என்று மூடமனம் மிகவும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அன்று யாரோ வந்தார், நீ வேறு நான் ஏன் உன்னை சித்துன்னு சொல்லிட்டார், என்னை ஜடன்னு சொல்லிட்டார். அன்று முதல் இன்று வரை எங்கள் முன்னாக அடர்ந்து அரசு செய்து என்ன கோட்டை கண்டா என்று மூடமனம் மிகவும் சொல்கிறார். மூடமனம் கேட்குதான், உன்னை சித்துன்னு சொல்லிட்டார், என்னை ஜடன்னு சொல்லிட்டார். சரி, நம்ம 2 பேருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேறு பிரிச்சிட்டார். இப்போ நீ என்னை ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு நீ போய் என்னத்தை தான் கண்ட? ஒன்றா இருந்தாவது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் பேசலாம். ஊர் விவகாரம், உலக விவகாரம், சொந்த கதை, சோக கதை இருக்கவே இருக்குது. அரசியல் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, தேர்தல் வேறு வரப்போகுது, அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னவோ இப்போ உட்காந்துட்டு அமைதியான சத்துன்ற, சித்துன்ற, மோட்சம் சொல்கிற, ஞானம் சொல்கிற, ஆத்மா சொல்கிற, பரமாத்மா சொல்கிற, என்னத்தை தான் நீ தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல. ஆக நம்முடைய மனமே நமக்கு தடையாக இருக்கான். ஞானத்துக்கும் மனதுக்கும் பகவான் சொல்லுகின்றார், அலர்ஜி ஒத்துக்காதான். அலர்ஜி சொல்லிச்சோ என்ன அர்த்தம்? பொதுவாக எதை கண்டுபிடிக்க முடியல அது அலர்ஜின்னு சொல்லிவிடுவார் டாக்டர் கூட. ஆமாம், அலர்ஜின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தம். ஏன் ஒத்துக்கலாம்? அங்கே கேள்வியே கேட்கக்கூடாது, காரணம் தெரியாது, ஆனால் அதோடைய எஃபெக்ட் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். வேதாந்தத்தில் இதுக்கு வார்த்தை என்ன தெரியுங்களா? அனிர்வச்சனீயம், இன்னதென்று வரையறுத்து சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் நம்ம ஆங்கிலத்தில் அலர்ஜின்னு சொல்லிடுறோம். ஏங்க டாக்டர் என்னென்னா அது அலர்ஜிங்க, எதனால்? அதெல்லாம் தெரியும், அலர்ஜி, அவ்வளோதான். அலர்ஜினா என்ன அர்த்தம்? 2வது கேட்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் என்னைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்காதுன்னு சொல்லிவிடுவோம். இதில் கூட எப்போ முதல்ல எனக்கு இந்த சம்சாரம் வந்தது, முதல் கர்மா எப்போ வந்தது, ஏன் வந்தது, அதெல்லாம் கேட்காது. வந்துடுச்சு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ பார்ப்போம். ஆக மனதே ஞானத்துக்கு அலர்ஜியாக இருக்குது. எப்படி மனதை மாற்ற வேண்டும் அதையும் சொல்லிக் கொடுக்க போகிறார், பார்ப்போம். இப்போ மனம் எப்படி ஞானத்துக்கு தடை என்பதை மட்டும் இப்போ பார்க்கலாம். உலகத்துக்கு லட்சணத்தை சொல்லும் பொழுது தொந்துவாத்மகம் ஜெகத்து. ஜெகத் என்றால் உலகம், ஆத்மகம் என்றால் தன்மை ஸ்வரூபம், தொந்துவம் என்றால் இருமை. இருமை ஸ்வரூபமாக இருப்பது தான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு லட்சணம் தொந்துவாத்மகம், இருமை தன்மையுடன் கூடியது. இந்த உலகத்தில் எதையாவது எடுத்துக்கொண்டு அதற்கு எதிர்ப்பதமாக நம்ம பார்த்தால் எல்லாத்துக்கும் எதிர்ப்பதம் ஒன்று இருக்கும், சொல்லாமல் இருக்க முடியாது. உதாரணம் பார்க்கலாம். உஷ்ணம் குளிர்ச்சி, விருப்பு வெறுப்பு, மானம் அவமானம், பிறப்பு இறப்பு, நன்மை தீமை, பணிவு கர்வம், இருள் வெளிச்சம், தர்மம் அதர்மம், உண்மை பொய், நிஜம் நிழல். இப்படி எது எடுத்தாலும் இருமைத்தன்மையோடு தான் இருக்குன்னா நிறைய இருக்குது, போட்டுகிட்டே போகலாம். காரணம் உலகில் உள்ள எல்லாம் தொந்துவம், இருமைத்தன்மையுடன் கூடியது. அதான் சொன்ன ஒருத்தர், பொய் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றால் டிக்ஷனரியில் உண்மை என்ற சொல்லே இருந்திருக்காதான். பொய் என்ற ஒன்று இல்லைன்னா டிக்ஷனரிக்கு உண்மை என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லை, இருந்திருக்காது. இந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் பொய்னா என்னன்னு தெரியாத வளருது. அதுக்கு நாம் தான் சொல்லி கொடுக்குறோம். என்ன, அந்த அங்கிள் வராரு, அப்பா இல்லைன்னு போய் சொல்லும். அது என்ன சொல்லிடும், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அங்கிள்னு போய் சொல்லிடும். பாவம் அதுக்கு தெரியாது. நான் தான் சொல்றது, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறப்பல அங்கிள் அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிடும். அதுக்கு தெரியாது, அதுக்கு நாம தான் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் நாம் சொல்லி கொடுத்த பொய்யை பிற்பாடு நமக்கே அது சொல்லும். மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்ம கோபம் வரல, நம்ம இடத்த திருப்பி சொல்லும்போது அப்பா இடத்துல நீ போய் சொல்கிறியாண்டா, அது சொல்லி கொடுத்தது யாரு? இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக நாம் இந்த உலகத்தை ஹிதம் அஹிதம் சொல்லி பிரிச்சிருக்கிறோம். வெறுப்பு வெறுப்புக்கு உட்பட்டு தான் பிரிச்சிருக்கோம். எனக்கு நன்மை தருவது தீமையை தருவது பிரித்திருக்கிறோம். பிறக்கும் பொழுதே நாம் இந்த விருப்பு வெறுப்புடன் தான் பிறந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகில் விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது என்று ஒன்று இருப்பதனால் நமக்கு விருப்பு வெறுப்பு வரல. உலகம் நம்முடைய விருப்பு வெறுப்புக்குரியதாக இருப்பதற்கு காரணம் உலகம் அப்படி விருப்பு வெறுப்பு நிறைந்ததில்லை. அந்த உலகத்தை பார்க்கின்ற நம்முடைய மனதில் தான் விருப்பு வெறுப்பு இருக்குது. ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான், இங்கே உல்டாவாக தான் சொல்கிறார். மனது தான் விருப்பு வெறுப்பு உடையதாக இருப்பதனால்
உலகம் விருப்பு வெறுப்புக்குரியதாக தெரிந்து கொண்டுள்ளது. உலகம் விருப்பு வெறுப்பு உள்ளதாக இருந்ததுன்னா அதனால்தான் நான் விருப்பு வெறுப்பு உடையவனாக இருப்பதாக நாம் சொன்னால் பகவான் சொல்கிறார் அப்படி இல்லை என்று சொல்லுகின்றார். உல்டாவா சொல்கிறார். உனக்குள் உள்ள விருப்பு வெறுப்பால் தான் இந்த உலகத்தை நீ அப்படி பார்க்கின்றாய். உலகம் அப்படி விருப்பு வெறுப்பு உடையதாக இல்லை. உன்னுடைய மனதில் உள்ள விருப்பு வெறுப்போடு நீ பார்க்கின்ற பார்வையினால்தான் இந்த உலகம் உனக்கு விருப்பு வெறுப்பு உடையதாக இருக்கின்றது. உதாரணம் பார்க்கலாம். ஒரு இடத்துல படைக்கிட்டு இருக்கிறோம், அவரை பற்றி எந்த அபிப்பிராயம் இல்லைன்னாலும் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு தன்மையாக பழகிட்டு இருப்போம். பிறகு நல்ல விருப்பத்தோடு பழகுவோம். கொஞ்ச நாளில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதே நபர், அதே உருவம், அதே ஆள் என்ன ஆகின்றார், வெறுப்புக்குரியதாக மாறிடுறார். அப்போது அந்த பொருளில் விருப்பு வெறுப்பு என்பதில்லை, உடைய மனதில் ஏற்பட்டுள்ள அந்த தன்மையாக மனதில் உள்ள விருப்பு வெறுப்போடு உலகத்தை பார்ப்பதனால் இந்த உலகம் விருப்பு வெறுப்புள்ளதாக உனக்கு தெரிகின்றது. ஆக உலகத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு உனக்குள் வரவில்லை, உனக்குள் இருக்கும் விருப்பு வெறுப்பு தான் உலகத்தில் இருக்கின்றது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமாம், உலகத்தில் உள்ள விருப்பு வெறுப்பு உனக்குள் வரவில்லை, உனக்குள் இருக்கும் விருப்பு வெறுப்பு தான் உலகத்தில் இருக்கின்றது. ஆக நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றாயோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். துரியோதனுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட நல்லவங்க இல்லை, தர்மனுக்கு ஒருத்தர் கூட கெட்டவங்க இல்லை. அப்போது துரியோதனை பார்த்து இதே மக்கள் உலகத்தை தான் தர்மரும் பார்த்தார், தர்மர் பார்த்து இதே உலகத்தையே மக்கள் தான் துரியோதனை பார்த்தான். ஆனால் துரியோதனுக்கு யாருமே நல்லவங்க இல்லை, ஆனால் தர்மருக்கு யாருமே கெட்டவங்க இல்லை. பார்க்கின்ற பார்வையில் தானே. ஆக இந்த உலகம் ஒரு பெரிய மேஜிக் தான். பகவான் உலகத்தை ஒரு பெரிய புதிராகத்தான் படைத்திருக்கின்றார். சில ஞானிகள் இதை ஈஸ்வர ஸ்வரூபம் என்கின்றார். அவர்களுக்கு இதே உலகம்தான். இதே உலகத்தை பார்த்து சிலர் துக்கமயம் என்கின்றார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொன்றாக சொல்கின்றார்கள். அது எப்படி ஒரே பொருள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி தெரியும்? ஒரே மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரியாக எப்படி தெரியும்? ஒவ்வொரு மாதிரியா. ஆக உலகத்திற்கு அந்த தன்மை உண்டா என்றால் இல்லை. இது இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அதனால தான் நம்ம பார்க்கின்றோம். சாஸ்திரங்களை படிக்கும்பொழுது நமக்கு இந்த உலகத்தில் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், நம்மை பற்றிய தன்மை என்ன, மனது பற்றியதெல்லாம் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிள் எளிய விஷயந்தான். இங்கே தான் நமக்கு தெரிகின்றது. இதனால தான். இது வரைக்கும் நமக்கு இது தெரிஞ்சே இருக்காது. ஆமாம். ஆக உலகத்துக்கு அந்த தன்மை உண்டா என்றால் இல்லை. அவரவர்கள் மனதில் எந்த தன்மை உண்டோ அதை அப்படியே வைத்து கொண்டு உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் அவர்களுக்கு அப்படி தெரிகின்றது. ஆக சம்சார காரணம் மனது தான். பிற்பாடு துயர காரணமாக மனது இருந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் தயாராகவும் இல்லை. சரி, துயர காரணம் தெரிந்து விட்டது, அதிலிருந்து விடுதலை அடையலாமே சொல்லி சொன்னான். அதற்கும் அந்த மனசு என்னை ஒத்துக்க மாட்டுது. அதெல்லாம் முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன். சில நேரத்தில் நமக்கு எதனா உடம்பு வந்துடும், ரொம்ப முடியாது, டாக்டர்கிட்ட வாங்கினா வரவும் மாட்டாங்க. போனால் தான் சரியாகும், ஆனால் அதுக்கு வரவும் மாட்டாங்க, ஆனால் முடியவும் முடியாது. அப்படி சில நேரத்தில் ஆகிடும். எப்படி வலுக்கட்டாயம் பண்ணி குண்டு கட்டாக கட்டி தூக்கி போட்டு வண்டியில் போட்டு கொண்டு போய் டாக்டர்கிட்ட விட்டால் உண்டு, இல்லைன்னா பார்க்கறதில்ல. அது நம்ம வீடுகளில் இருக்க தாய்மார்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக சரியாடு நினைப்பாங்க. அதுபோல் துயர காரணமாக மனது இருந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் தயாராக இல்லை. நாமே தான் என்ன சொல்கிறோமா, வேண்டாம் இந்த மனதோடு இப்படியே இருந்துட்டு போகிறேன். ஆமாம். திடீரென்று பகவான் நம்முடைய தோன்றி ஒருத்தர் கேட்குறாரு. திடீரென்று பகவான் தோன்றி உனக்கு வைராகியத்தை கொடுக்குறேன், எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? நமஸ்காரம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. நம்ம சொல்ல வைராகி வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டா எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க பகவத்கீதை கிளாஸ்லாம் வந்தால் வைராகி வந்துடுமாமே. பகவத்கீதை சொல்கிறவருக்கே வைராகி வரல, கேட்குறவங்களுக்கு நமக்கு வேறு அப்படி ஒரு எண்ணம். இதெல்லாம் வந்து கேட்டால் வைராகி வந்துடுமா? வரட்டும், நல்லது தானப்பா, நாமளே மாட்டோன்னு சொல்லிடுறோம். ஆக நம்முடைய மனம் அதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் உலக விவகாரங்களில் நாம் மூழ்கி உள்ளதனால். இன்னொன்று இருக்குது, இந்த மனம் அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளதா. மனதினுடைய குறைகளை தெரிந்து கொண்டாலும் கூட அதிலிருந்து விலகுவதற்கு மனம் தயாராக இல்லை. ஏனென்றால் அதனுடைய
படைப்பு அப்படி இருக்குது. அதுதான் சொல்கிறார். அது அப்படி தான் படைக்கப்பட்டுள்ளது, அப்படித்தான் மக்கள் பிறந்துள்ளார்கள். ஆக பகவான் இங்கு எப்படி பயன்படுத்துகிறார்? நம்முடைய மனதில் இருமை நிமித்தமான மோகம் இருக்கின்றது. தொந்துவம் என்ற அந்த மோகம் என்ற அந்த வார்த்தையை பகவான் இங்கு பயன்படுத்துகின்றார். அதாவது துரியோதனன் சொல்கிறானா, எனக்கு இந்த பொறாமை தவறுன்னு தெரிகின்றது, ஆனாலும் கூட பாண்டவர்களை பார்க்கும்பொழுது அந்த பொறாமை என்ற எண்ணத்தை என்னால் விடுபட முடியவில்லை சொல்கிறார். அதுபோல் இந்த மனது ஏன் அதிலிருந்து வெளிவரவில்லை என்றால் அது அப்படி தான் படைக்கப்பட்டுள்ளது, அதனுடைய தன்மை அப்படி இருக்கு, அதுவே விரும்பலை மனசு. ஆக துவந்துவம் சொன்னால் இருமை, விருப்பு வெறுப்பு முதலிய இருமைகள், பயம் பயமின்மை, குழப்பம் தெளிவின்மை, இதெல்லாம் மனசில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இருமை நிமித்தமான மோகம் மனதிற்கு வந்த காரணத்தினால் புத்தியில் ஒரு மோகம் வந்துள்ளது. மோகம் என்றால் மயக்கம். ஆமாம், மனம் என்றால் இங்கு நம்முடைய மனதில் இல்லை அந்த காரணத்தில் 2 இடத்துல மோகம் இருக்கா. நம்முடைய மனதில் 2 இடத்துல மோகம் இருக்குது. ஒன்று மனதில் மோகம் இருக்குது, அடுத்து நம்முடைய புத்தியில் மோகம் இருக்குது. மோகம் 2 இடத்துல இருக்குது, அந்த காரணத்தில் 2 இடத்துல இருக்குது. அந்த காரணம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்கிறோமே அது. அதில் நம்முடைய மனதிலும் மோகம் மயக்கம் இருக்குது, புத்தியிலும் மோகம் இருக்குது. உதாரணத்தை பார்த்து நம்ம புரிஞ்சிடும். அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர் நம்மை சேர்ந்தவர்கள் என்ற மயக்கம், அதனால் பற்று, அது மனசுக்கு வந்தது. ராகம் அல்லது பற்று என்பது மனதுக்கு வருவது. அந்த ராகம் பற்று மனதில் இருந்தால் முதலில் மனது குழப்பத்தை அடையும். எப்பொழுது மனம் குழப்பத்தை அடையும் என்றால் ஒரு பொருளின் மீது ராகமோ அல்லது பற்றோ இருந்தால் குழப்பத்தை அடையும். பிறகு அந்த குழப்பம் எங்கே போய் நிற்கும்னு சொன்னால் மனதிலிருந்து புத்திக்கு போயிடும். முதல்ல மனசுக்கு வரும், பிற்பாடு புத்திக்கு போயிடும். எது தர்மம் எது அதர்மம் என்றதை மாற்றி பேச ஆரம்பித்து விடுவோம். அதே போல் அர்ஜுனனுக்கு பீஷ்மர் துரோணர் மேலே இருந்த பற்று இருந்தது தான். நம்ம தாத்தா வில்வித்தை சொல்லி கொடுத்த குருநாதர் அன்னைக்கு இருந்த சத்திரியர்கள் சமுதாயத்தில் அர்ஜுனனை முதல் தரமான வில்லாளியாக பெரிய வீரனாக பயிற்சி கொடுத்த குரு. 2 பேர் மேலே பற்று, தர்மமான பற்று தான். இருந்தாலும் கூட தர்ம அதர்மம் என்று வரும்பொழுது அவர்கள் யார் பக்கம் நிற்கின்றார்கள் என்பதிலிருந்து மயங்கி எது தர்மம் அதர்மம் என்பதில் குழப்பமே வந்து விட்டது. அதற்கு குழப்பத்துக்கு காரணம் என்ன? இந்த மோகத்துக்கு காரணம் மனதில் வந்த ராகம். ஆக என்றைக்கும் மனதில் பற்று வந்து மோகம் வந்தால் அதன் எஃபெக்ட் எங்கே போயிருக்கோன்னா புத்தியில் போய் நிற்கும். புத்தியில் போய் நிற்கும். இதை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ண கடைசியில் எங்கேயோ இடத்துல மழையாக மேகமாக போடுது, அது அப்படி தாழ்வு மண்டலம் மட்டும் இருக்காது, மழையாக எஃபெக்ட் கொடுக்கும். அது போல் சொல்லுவாங்க. இதனுடைய தாக்கம் இந்தந்த பகுதிகள் அதிகமாகும், சில இடங்கள் குறைவாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ஏதோ நடக்க போகிறது, அது வேறு, சொல்லாத போது வேறு வந்து படிச்சுட்டு போட்டு. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, துல்லியமாக தான் சொல்கிறாங்க. ஆக என்றைக்கும் மனதில் பற்று வந்து மோகம் வந்தால் அதன் எஃபெக்ட் என்ன இருக்குன்னு சொன்னால் புத்தியில் வேலை செய்யும். புத்தியில் மோகம் என்றால் அறியும் திறனை இழத்தல் சொல்லி அர்த்தம். புத்தியில் மோகம் இருக்குன்னு சொல்லி என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்மை பொய்யை தெளிவாக பிரித்து புரிந்து கொள்கின்ற சக்தி அது இழந்து விட்டு இருக்கும். அதான் சொல்கிறேன், புத்தியில் வரும் மோகம்தான் இதனுடைய எஃபெக்ட். இது மனதில் வந்த குழப்பத்தினுடைய எஃபெக்ட் என்ன? புத்தியில் இருக்கும். எது சரி எது தவறு என்பது புத்தியில் வருகின்ற குழப்பம். ஆக மனதில் மோகம் வந்து புத்தியினால் தாக்கப்பட்டு எல்லோருமே சம்சாரிகளாக இருக்கின்றோம். சம்சாரம்னா என்ன நம்ம பார்த்தோம். ஏன் சம்சாரியாக இருக்குன்னு சொன்னால் மனதில் மோகம் வந்து அது புத்தியில் தாக்கப்படும் பொழுது அல்லது புத்தி தாக்கப்பட்ட நிலையில் எல்லோரும் சம்சாரிகளாக இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் எல்லாம் எப்போ ஆரம்பித்தது? ஒரு ஜீவன் என்றைக்கு ஸ்தூல சரீரத்தை எடுக்கின்றானோ அன்றையிலிருந்தே மனதிலும் இந்த தாக்கம், புத்தியிலும் இந்த மோகம் அன்றிலிருந்தே வந்து விட்டது. டேட் ஆஃப் பெர்த் போல இங்கே என்றைக்கு நமக்கு இந்த மோகம் வந்ததோ, என்னைக்கு வந்தது, என்றைக்கு பிறந்தோமோ அன்றிலிருந்து வந்து விட்டது.
ஆக ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், ஜாதானி மோக வஷ்யானி ஜாயந்தே. பிறக்கின்ற அனைத்து ஜீவர்களும் மோக வசத்தோடு தான் பிறக்கின்றார்களாம். ஜாத்தானி என்றால் பிறக்கும் அனைத்தும், மோக வஷ்யானி மோகத்துடன், ஜாயந்தே பிறக்கின்றார்கள். இதுதான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், இது எங்கள் தாத்தா காலத்து சொத்துங்க, இது எங்கள் பரம்பரை சொத்துன்றோம் பாருங்க. அதுபோல் இந்த ஜீவனுடைய பரம்பரை சொத்து எது தெரியுங்களா? மோகம்தான். மோகம்தான் நம்முடைய பரம்பரை சொத்து. மோகத்துக்கும் காரணமானது என்ன? அஜ்ஞானம். மோகத்துக்கு தாத்தா எது தெரியுங்களா? அஜ்ஞானம்தான். ஆமாம். இவர் பாரதியார் சொல்கிறது போல், மோகத்தை கொன்றுவிடு அல்லல் என் மூச்சை நிறுத்தி விடு சொன்னார் பாருங்க. அது போல தான். ஆக மோகம் அப்பான்னா அதுக்கு தாத்தா யார்? அஜ்ஞானம் தான். ஆக எல்லா ஜீவராசிகளும் பிறப்பிலிருந்தே சம்சாரிகளாக இருக்கிறார்கள். ஒரு ஜீவன் பிறந்துள்ளான் என்றால் என்ன பொருள்? ஒரு சம்சாரி பிறந்துள்ளான்னு சொல்லி அர்த்தம். பிறக்கும்பொழுது யாரும் ஞானத்தோடு பிறக்கலையே. ஞானம் இருந்து ஞான நிஷ்டை இருந்தால் எதுக்கு பிறக்க போகிறோம் இல்லையா? அல்லது பிறந்து கொஞ்ச நாளை பொறுத்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு யோக பிரஷ்டனாக இருப்பாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே மோகத்தோடு தான் பிறந்துள்ளோம். ஆக ஒரு ஜீவன் பிறந்ததற்கான மோகம் பிறந்துள்ளதுன்னு சொல்லி அர்த்தம். காரணம் நம்முடைய மனதில் உள்ள அறியாமை. இது அனாதி காலத்திலிருந்தே இருக்குது. எப்போ இருந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. ஆக இந்த அறியாமையுடைய விளைவு அனாத்மாவாகிய உடலை, மனதை நான் என்று நினைத்தல். பிறகு அதன் தர்மங்களை எல்லாம், தன்மைகளெல்லாம் தானாகவே அவனே பாவித்து கொண்டான். மனதிற்குள் உண்மை பற்றி அறிவையும் அதனால் பொய்யை எது என்ற தெளிவையும் அவன் இதுவரை பெறவில்லை. அதனால் என்ன? உண்மை பொய்யை பற்றி அத்தியாசத்தோடு தான் அவன் பிறந்திருக்கின்றான். இந்த இரண்டும் எதில் நிற்கின்றது என்றால் மனதை பற்றி நிற்கின்ற விஷயங்கள். இதைத்தான் பகவான் இங்கு சொல்லுகின்றார். அதாவது சம்சாரத்துக்குள் நாம் விழவில்லை, அதற்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். சம்சாரத்தை விழுறதுன்றதுலாம் இல்லை, சம்சாரத்துக்குள்ளேயே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், மேலே இருந்தால் தானே கீழே போகிறதுக்கு, மேலே அதுக்குள்ளேயே தானே இருக்கிறோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். இச்சா துவேஷ சமுத்தேன. இச்சா என்றால் விருப்பு, துவேஷ என்றால் வெறுப்பு, சமுத்தேன உற்பத்தியான தோன்றிய. எதிலிருந்து? விருப்பிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் எது தோன்றியது? துவந்துவம், துவந்துவ இருமை. இருமை முன்னிட்டு வந்த மோகேன, மோகத்தினால், மயக்கத்தினால், துவந்துவ நிமித்த மோகேன. அந்த மோகத்தை தான் உதாரணமாக இச்சா துவேஷம் என்று சொல்லியுள்ளார்கள். மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு என்ற பண்டிலுடன் தான் இந்த உலகத்திற்குள் நாம் வந்துள்ளோம். என் மனதில் விருப்பு வெறுப்பே இல்லை என்று யாராவது சொன்னால் அது உண்மையே இல்லை. விருப்பு வெறுப்புடன் தான் எல்லா ஜீவராசிகளும் பிறந்திருக்கிறாங்க. இதில் யாரும் விதி விலக்கே கிடையாது. உடலுக்குள் வந்து விட்டாலே, இந்த மனதிற்குள் வந்து விட்டாலே அது முழுவதும் விருப்பு வெறுப்போடு கூடியதாகத்தான் இருக்கின்றது. அதனுடைய தன்மை அதுதான், இயல்பு அதுதான். அந்த மோகத்தினால் ஹே பாரத, ஹே அர்ஜுனா, சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளும் சம்மோகம், புத்தியில் வருகின்ற மோகம், மயக்கம், விவேக சக்தியை இழக்கின்ற தன்மை தான், அதுதான் மோகம் சொல்லி சொல்கிறது. விபரீத புத்தி, விவேக அபாவக, அறிவை இழக்கின்ற நிலை. ஆமாம், மோகத்தினால் அறிவை நாம் இழந்திருக்கக்கூடிய நிலை. அறிவை அடைகின்ற சக்தியையும் பகவானை தந்துள்ளார். அப்போ இழந்துள்ள தன்மையும் மனது பெற்றுள்ளது என்றால் இங்கு அறிவை அடைகின்ற சக்தியையும் பகவான் நம்முடைய மனதிற்கு கொடுத்துள்ளார். ஆக இரண்டையும் நாம் அடைய வாய்ப்பு இருக்குது. என்ன? மோகத்தை அடைய வாய்ப்பு இருக்குது, அதிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு வாய்ப்பை பகவானே கொடுத்துள்ளார். ஆனால் நாம் அதை இழந்திருக்கின்றோம். ஏன் இழந்திருக்கின்றோம்? மனதில் வந்த மோகம். எது நமக்கு ஹிதம் நல்லதோ அதில் பயந்து கொள்வது, விட்டு விடுவது. நமக்கு எது நல்லது இல்லையோ அதை நாடுவது, தேடி சம்பாதிப்பது. நம்ம சொல்கிறோம், தேடி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு சொல்லுவோமா இல்லையா? சில நேரம் சொல்லுவோம், ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றது. நாமளே தேடி போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆக கஷ்டப்பட, நல்லதை படாத பாடுபட்டு கஷ்டத்தை தேடி வாங்கிட்டு வந்துடுவோமா? நல்லது தேட மாட்டோம். ஆக நல்லது இல்லாததை படாத பாடுபட்டு தேடிக்கொள்கின்றோம். இதுதான் சம்மோகம், நல்ல ஆழ்ந்த மோகம் சொல்கிறார்.
ஆக மோகமானது விவேகத்துக்குள் சென்றால் ஞானம் நமக்கு ஹிதத்தை கொடுக்கும். ஆமாம், ஹிதம் என்றால் நன்மையை தரும். சிலர் சொல்லுவாங்க பக்தியில் இருக்க முடியுது. அடுத்த ஒரு விசாரம், சில பேர் சொல்லுவாங்க என்ன, நான் பக்தியிலே இருக்க நான் விரும்புகின்றேன். அந்த பக்தியில் சொல்லும்போது எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், பகவானை பக்தி பண்ணால் மட்டும் போதும், பகவானுடைய காலடியில் இருந்தால் போதும் அப்படி சொல்லுவோம். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான், கேட்டு வச்சுக்குவோம். உண்மையான பக்தியில் இருந்தால் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். சில பேர் சொல்லுவாங்க நான் பகவானுடைய காலடியிலே இருந்தால் மட்டும் போதும் சொல்லி. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அப்படி பக்தியில் இருந்தார்கள் என்றால் அடுத்தபடியாக ஞானத்துக்கு வந்து விடுவார்கள். இன்னொன்று இருக்குது, எவ்வளோ நாள் தான் நான் பகவானுடைய காலடியிலேயே இருந்து கொண்டு இருப்பது? கொஞ்ச நாள் தான். பிற்பாடு என்ன ஆகும், அவர் தருகின்ற சில நேரம் அப்படி ஆகும். நம்ம கோயிலுக்கு போவோம், பகவானை ரொம்ப ஆழ்ந்து நமஸ்காரம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், பகவானே கதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் என்ன ஆகுன்னா கொஞ்சம் காலத்தில் நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் சரியாகி கொஞ்சம் சௌகரியங்கள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள்லாம் பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் ஐஸ்வர்யத்தை கொடுக்க பிற்பாடு என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு வரத்தை நிறுத்திடுவோம், அந்த ஐஸ்வர்யத்து மேலே நமக்கு புத்தி போயிடும். அதனால தான் பார்த்தா கேட்போம், நம்ம என்ன முதலாக கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இப்போயா வர்றதில்லை? இல்லைங்க அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். அதுக்காக கூடாதுன்னு சொல்ல, இதுதான் பகவான் வச்சுருக்க ட்ரிக்கு, இது ஒன்று இருக்குது. அதுக்காக ஐஸ்வர்யம் வேண்டாம், அப்படியே எப்போ பார்த்தாலும் அழுது புலம்பிக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படியே அர்த்தம் இல்லை. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நம்முடைய ஜாக்கிரதையை கொஞ்சம் பயன்படுத்தணும். இப்போது பகவானுடைய காலடியிலேயே எப்போ இருந்துக்கிட்டு இருந்தால் போதும்னு அவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தருகின்ற ஐஸ்வர்யத்துக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. உண்மையிலேயே பக்திக்காக மட்டும் பக்தி பண்ணால் அடுத்து பகவான் என்ன பண்ணுவார்னா ஞானத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவார். இங்கே பகவத்கீதை கிளாஸில் வந்து உட்கார வச்சுடுவார். ஆமாம், ஆக பக்தி என்று சென்று சம்சாரத்தை நாம் அனுபவிக்கின்றோம், அதற்காக பிரார்த்தனை பண்ணுகின்றோம். காமிய பிரார்த்தனை என்னென்னா, ஏற்கனவே பல பொருள் சுவாமி என்னிடத்துல இருக்குது, மேலும் சில பொருள்கள் கேட்குறேன் இல்லையா, பகவான் கொடுப்பார். எதற்கு? மேலும் கஷ்டப்பட்டு. அதுக்காக எல்லாரும் பெற்றவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேன்னா அவங்கவுங்கள தான் கேட்கணும். ஆமாம், அவங்கவுங்கள தான் கேட்கணும். நம்ம சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறோம், அப்பவும் புத்தி வர்றதில்லை. அதைத்தான் சம்மோகம் யாந்தி. இப்போது இந்த உலகத்தில் எந்த பூஜகர், குருக்கள், எந்த வாத்தியார், நல்ல வாத்தியார் சொல்லி சொன்னால், எந்த வாத்தியார் நல்ல நிறைய சங்கல்பங்களை சொல்லி நமக்கு பூஜையை செய்து வைக்கிறாரோ அவர் தான் நல்ல வாத்தியார். ஆனால் தனம், தானியம், பகுபுத்திர லாபம், தீர்க்கம், ஆயு, இப்படியே வரிசையாக ஒரு 15, 20, 100 வரிசையாக சொல்ல இவருக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள், தனம், தானியம். ஆக சர்க்கே யாந்தி, ஸ்தூல சரீரத்தை எடுக்கும் பொழுது மோகத்துடன் தான் நாம் பிறந்துள்ளோம். ஆகவே என் மனம் இப்படி உள்ளதே சொல்லி குறைப்பட்டு கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய மனதில் அஞ்ஞானம் நிறைந்திருக்கின்றது, மோகம் இருக்கின்றது. அஞ்ஞானமும் மோகம் இருந்தாலும் தப்பில்லை, அதை தொடர வைப்பது தான் தவறு என்று சொல்கின்றார். காரணம், பகவான் படைக்கும் பொழுது அஞ்ஞான மோகத்தோடு தான் படைத்துள்ளார். எல்லா ஜீவராசிகளும் மோகவசப்பட்டு தான் அஞ்ஞானத்தோடு தான் அத்தியாசத்துடன் தான் பிறந்துள்ளார்கள். இதுதான் நம்முடைய சம்சார சரித்திரம், ஹிஸ்ட்ரி, நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரி இல்லையா, பரம்பரை சொத்து. இதுதான் கடைசி சொல் பாருங்க, ஹே பரந்தப, ஹே அர்ஜுனா, வெறுப்பு என்பது ஏற்கனவே நம்முடைய மனதில் இருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் உலகத்தை மனம் வெறுப்புக்குரியதாகவும் பிரித்து துயரப்பட்டு கொண்டுள்ளது. மனதில் உள்ள மோகத்தால் நாம் அறியும் திறனை இழந்துள்ளோம். அறிவுக்கு தடையாக இருப்பது நம்முடைய மனது தான். சம்சாரத்தை உடைய அந்த மனதிற்குள் அதை அகற்ற அறிவை அடைய வேண்டியது எங்கு? நம்முடைய மனம்தான். அதை எப்படி சம்பாதித்தோம் என்றால், பிறக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனதுடன் தான் நாம் பிறந்துள்ளோம். சரி, பழைய கதையை பேசி என்ன பிரயோஜனம்? நாங்கள் மேலே செல்வதற்கு என்ன வழி இருக்கின்றது, அதை சொல்லுங்கள் சொல்லி கேட்டால் அடுத்து பகவான் அதையும் கூட சொல்ல காத்திருக்கின்றார். 28வது ஸ்லோகம். ஏஷாம் துவந்தகதம் பாபம்
ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ ஏஷாம் துவந்த்வ கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. இந்த 28, 29 2 ஸ்லோகங்களில் இந்த துயரத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து எப்படி விடுதலை அடைய முடியும் என்பதை படிப்படியாக சொல்லப் போகின்றார். படிப்படியாக ஒரு ஜீவன் எப்படி மோட்சத்தை அடைய முடியும். எவர்கள் தர்மப்படி வாழ்ந்து பாபத்தை நீக்கி அதன் மூலம் ராகத்வேஷத்தை நீக்க முடியுமோ, அதுதான் ரொம்ப முக்கியம். தர்மப்படி வாழ்பவர்கள்தான் அடுத்த படியில் நிற்க முடியும், வர முடியும். மனதிற்குள் உள்ள புத்தியில் அறியும் திறன், விவேக சக்தி பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. இந்த விவேக சக்தி நம்மால் இழக்கப்பட்டுள்ளது சொல்லி பார்த்தோம். காரணம் நம்முடைய மனது. ஏன் மனம் இழந்தது? அதற்கு காரணம் ராகத்வேஷம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சென்ற ஸ்லோகத்தில். ராகத்வேஷத்தினால் மனம் மோகவசப்பட்டதனால் மனதில் மயக்கம், அதன் தாக்கம் புத்தியில் விவேகம் இழக்கப்பட்டுள்ளது, விவேகமின்மை வந்துள்ளது. ஆக புத்தி தன்னுடைய பிரித்தறிகிற சக்தி இழந்துள்ளது. அப்போ மனதில் உள்ள ராகத்வேஷம் நீங்கினால் மனது அமைதி அடைந்து புத்தி தெளிவடைந்து புத்தி விவேக சக்தியை பெறும். ராகத்வேஷத்தை எப்படி நீக்குவது? அடுத்த கருத்து, தர்மமான வாழ்க்கை. இதில் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை. தர்மமான வாழ்க்கை, இதில் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை. இந்த தர்மமான வாழ்க்கைக்கு பெயர்தான் இன்னொரு வார்த்தை கர்மயோகம். தார்மீக ஜீவனம் தான் கர்மயோகம். நத்திங் பட் தார்மீக ஜீவன். அதனால் விருப்பு வெறுப்பு என்ற அழுக்கு நீங்கும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏஷாம் எவர்களுடைய, எந்த சாதகர்களுடைய, அந்த கதம் பாபம் சென்று விட்டதோ, எது பாபம், பாபமானது எவர்களுடைய பாபம் சென்று விட்டதோ, ஏஷாம் ஜனானாம் எந்த ஜனங்களுக்கு பாபம் சென்று விட்டதோ, ஏஷாம் ஜனானாம் அந்த கதம் பாபம், பாபம் சென்று விட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? புண்ணிய கர்மனாம் தர்மத்தை பின்பற்றுபவர்கள். தார்மீக வாழ்க்கை, இது தெரிஞ்ச சொல் தான். தார்மீக வாழ்க்கைன்னா கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு பாபமானது சென்று விட்டதோ. பாவம் எப்போ போகும்? புண்ணிய கர்மம் செய்தவர்களுக்கு பாபம் போகும். தர்மத்தை விட்டு விட்டு மோட்சத்திற்கு வரவே முடியாது. ரொம்ப முக்கியம். தர்மத்தை விட்டு விட்டு நான் மோட்சத்துக்கு வரேன்னு சொல்லவே முடியாது. ஆக முதல் படியாக பகவான் இங்கு சொல்லுகின்றார், தர்மத்தை பின்பற்றி புண்ணிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு என்ன பயன் வருகின்றது? 2வது வரி பாருங்க. தே துவந்த்வ மோக நிர்முக்தாக. தே அவர்கள், துவந்த்வ இருமையிலிருந்து வருகின்ற மோக மயக்கம் குழப்பத்திலிருந்து, நிர்முக்தாக விடுதலை அடைகின்றார்கள். பாபம் நிவர்த்தி ஆகின்றது. தர்மத்தினால் இருமை எனும் மோகம் நீங்குகின்றது. இருமை நீங்கிவிட்டால் புத்தியில் விவேக சக்தி வந்துவிடும். மனதில் பற்று நீங்கி விவேகம் வந்துவிட்டால் மோகம் என்ற குழப்பம் நீங்கிவிடும். மனதில் தெளிவு வந்துவிட்டால் அறிவிலும் தெளிவு வந்துவிடும். எங்கெல்லாம் அறிவில் தவறு செய்கின்றோமோ அங்கெல்லாம் மனதில் ஏதோ ஒரு இடத்தில் பற்று வைத்துள்ளோம் என்று பொருள். பற்று போனால் அறிவு தெளிவாகிவிடும். அறிவு தெளிவானால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் எது லட்சியம் என்கின்ற அறிவு வரும். அறிவில் தெளிவு என்பது லட்சியத்தை நோக்கிய தெளிவான பார்வை என்று பொருள். அர்ஜுனன் பற்றின் காரணமாக குழம்பியிருந்தான். லட்சியத்தை நோக்கி செல்வது என்பது முமுக்ஷுத்வம். ஆக முதலில் தர்மம், அதனால் பாப நிவர்த்தி, அதன் பலன் துவந்த்வ மோக நிவர்த்தி, அதனால் விவேக பிராப்தி. நிவர்த்தி இல்லை, விவேக பிராப்தி. அதன் பின் முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம் அதனால் என்ன?
பஜந்தே மாம் திருட விரதாக. பஜந்தே என்றால் என்னை வழிபடுகின்றார்கள். பஜந்தே என்றால் வழிபடுதல், நாடுதல் என்ற 2 அர்த்தம் இருக்குது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.